ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளக்கு ஏற்றும் போது செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றுறது அந்த வீட்டுக்கு தெய்வ கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும். தினமும் காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றி வந்தால் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் வீட்டில் மன அமைதியும் நேர்மறையான ஆற்றல்களும் மன நிம்மதியும் கிடைக்கும். ஆனால் விளக்கு ஏற்றும் போது நாம் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒரு சிலர் தெரியாமல் விளக்கு ஏற்றும் போது பல தவறுகளை செய்கிறாங்க. அப்படி நாம் விளக்கு ஏற்றும் போது சில தவறுகளை செய்தால் அது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் விளக்கு ஏற்றும் போது எப்பொழுதும் சரியான முறையில் ஏற்றணும். வீட்டில் நாம் விளக்கு ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு, கஜலக்ஷ்மி விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு என எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் முறைப்படி செய்யணும். தீப ஒளியில் தெய்வம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது மிகவும் கவனமாக ஏற்ற வேண்டும். வீட்டில் மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சென்றாலும் முறைப்படி விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது நாம் கவனித்தல் செய்ய வேண்டியவையும் செய்ய வேண்டாதவையை பற்றியும் நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். விளக்கு ஏற்றும் போது செய்ய வேண்டியவைகளை முதல்ல நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம விளக்கு ஏற்றும் போது பூஜை அறையில் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செஞ்சு புதிதாக விளக்குகளுக்கும் தெய்வ படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். விளக்கு ஏற்றும் பொழுது சுத்தமான நல்லெண்ணெயில் தான் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் தான் விளக்கு ஏற்றணும். வடக்கு திசையில் விளக்கு ஏற்றும் போது அது மன அமைதியையும் வீட்டுக்கு பண வரவையும் கொடுக்கும். கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றும் போது அது செல்வ வளத்தையும் மன அமைதியையும் தரும். விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாதவைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். சில சமயங்களில் விளக்கின் ஒளிக்கு பூச்சிகள் விளக்கின் மேலே எண்ணெயில் விழுந்துடும். அப்படி பூச்சி விழுந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது. அந்த எண்ணெயை அகற்றிவிட்டு புது எண்ணெயில் தான் விளக்கு ஏற்றணும். உடைந்த விளக்கில் எப்பொழுதும் விளக்கு ஏற்றக்கூடாது. பூஜை அறையை சுத்தம் செய்யாமலும் விளக்கு ஒருபோதும் ஏற்றக்கூடாது. மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றினா வீண் செலவுகள் வரக்கூடும். அதனால் மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது. தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும். சில நேரங்களில் தெற்கு திசையில் ஏற்றக்கூடாது. கோவிலுக்கு சென்றால் அடுத்தவங்க ஏற்றிய விளக்கிலிருந்து நாம் விளக்கு ஏற்றக்கூடாது. நம்மளுடைய தீப்பெட்டியிலிருந்து தான் விளக்கு ஏற்றணும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.